மத்திய கிழக்கின் கடந்த 24 மணி நேரம் முக்கிய நிகழ்வுகளின் குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரம் தொடர்பான செய்திகளை விரிவாக அலசும் நேரம் இது. இன்று ஆகஸ்ட் 1, 2025 வெள்ளிக்கிழமை. நம்பகரமான செய்தி வலைத்தளங்களின் தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி தொகுப்பை வழங்குகின்றோம். காசாவில் இஸ்ரேலிய புதிய வான்வழி தாக்குதல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய வான்படை காசா பகுதியில் பல இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் இந்த தாக்குதல்களை ஹமாஸ் அமைப்பின் இராணுவ நிலையங்களை இலக்காக கொண்டவை என தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 3 பலஸ்தீனியர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களின் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் காசா சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே சமீப காலமாக நிலவி வந்த அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் வன்முறை. மேற்கு கரையில் நப்லாஸ் நகருக்கு அருகே இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பலஸ்தீன விவசாயிகளின் விவசாய நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் பலஸ்தீன செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் பல பலஸ்தீனியர்களின் ஆலிவ் மரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பலஸ்தீன விவசாயிகள் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அவ்வப்போது இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இது பலஸ்தீன மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதாகவும் பலஸ்தீன அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. அல் அக்ஸா மஸ்ஜிதில் இஸ்ரேலிய போலீசார் நடவடிக்கை. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மஸ்ஜித் வளாகத்திற்கு இஸ்ரேலிய காவல்துறையினர் திடீரென நுழைந்ததாகவும் மஸ்ஜிதுக்குள் இருந்த பலஸ்தீனியர்களிடம் மோதலில் ஈடுபட்டதாகவும் அல் அக்ஸா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய காவல்துறையினர் சில இளைஞர்களை கைது செய்ததாகவும் தொழுகையில் இருந்தவர்களை மிரட்டியதாகவும் இஸ்லாமிய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த சம்பவம் புனித தலமான அல் அக்ஸா மஸ்ஜிதின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா சபை பலஸ்தீனத்திற்கான மனிதாபிமான உதவியை வலியுறுத்தல். ஐக்கிய நாடுகள் சபையின் மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதுவர் பலஸ்தீன பகுதிகளுக்கு குறிப்பாக காசாவுக்கு அவசரமாக மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் பொருளாதார தடை மற்றும் தொடர்ந்து நடக்கும் மோதல்களால் காசா மக்கள் கடுமையான வறுமையிலும் அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையிலும் உள்ளனர். ஐநா சபை பலஸ்தீனத்திற்கு உலக நாடுகள் உடனடியாக நிதி உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் மருத்துவமனைக்கு நிதி தடை. இஸ்ரேல் விளக்கம். காசாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றுக்கு கத்தார் வழங்கும் நிதி உதவியை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய இராணுவம் இந்த தகவலை உறுதி செய்தது. அந்த நிதி ஹமாஸ் அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என சந்தேகிப்பதாக விளக்கமளித்துள்ளது. இந்த தடை ஏற்கனவே மோசமான நிலையில் உள்ள காசாவின் சுகாதாரத்துறைக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் கடந்த 24 மணி நேர இஸ்ரேல் பலஸ்தீன் தொடர்பான முழுமையான செய்தி தொகுப்பு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.